ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தன்சியா கிச்சன். இன்றைக்கி நம்ம தன்சியா கிச்சனில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 2 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 பச்சை மிளகாய், புதினா மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 4 மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ 2 உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சாச்சு. பாதி மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு. அப்புறம் சிக்கன் ஊற வச்ச சிக்கன். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கன் குழம்புக்கு. இப்போ குக்கர் வச்சுக்கிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓரளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தக்காளியையும் புதினா மல்லியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இப்போ உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ எல்லா மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எந்தெந்த அளவுன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தயிர், கறியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இப்போ அது சேர்த்துடலாம். ஏன் முன்னாடியே பண்ணி வச்சுக்கேன்னு கேட்டிங்கன்னா நல்லா கறி சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் முன்னாடியே தயிர் ஊற்றி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுறது கறி கூட. அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா சேர்த்துட்டு இது இருக்கிற உப்பை சேர்த்துக்கோங்க. கறி உப்பெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா பிரண்டடிச்சு பிரண்ட பிறகு பாதி மூடி தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுருங்க. அரைச்சதை அதை கூட சேர்த்துக்கலாம்.
அந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கிரேவி மாதிரி வேணாலும் தண்ணி ஊற்றாமல் இருந்துக்கலாம். எங்களுக்கு ஆன மாதிரி செய்கிறதுனால நான் குழம்பு தான் வைக்கிறேன், கிரேவி வைக்கலை. அதனால் நான் எந்த அளவுக்கு எங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 1 விசில் விட்டுக்கலாம். இப்போ 1 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கரோட ப்ரெஷர்லாம் நல்லா போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ கிண்டி விடலாம். கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.